இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பிஸ்கட் ரெசிபி தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலுமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். மைதாவில் ஸ்வீட் பிஸ்கெட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பிஸ்கெட் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் 1 கப் மைதா, சர்க்கரையை தூள் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம மாவு எந்த கப்பில் போட்டோமோ அந்த கப்பில் 1/2 கப் சர்க்கரை தூள், கொஞ்சமாக உப்பு. நிறைய உப்பு போட்டக்கூடாது, லைட்டாக உப்பு போடணும். அந்த இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் சர்க்கரை தூள் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் போட்டு மாவு கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை பிசைஞ்சு ஊற வைக்கலாம் வேண்டாம், உடனே நம்ம மாவை தேய்ச்சி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாக மாவை எடுத்து இப்போ உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக உருட்டக்கூடாது, நல்லா தடிமனாக இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைட்லலாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம அந்த டைமண்ட் ஷேப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து பத்திரமா போடணும். எண்ணெயில் போடுறப்ப டக்கு டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிடும். பொறுமையாக போடுங்க. போட்டதுமே நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதிக தீ வச்சோம்னா சீக்கிரம் கருகி போயிடும், உள்ளே இருக்கிற மாவு வேகாது. அதனால் நான் சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா கலர் மாறி அந்த எண்ணெய் பொங்குது இல்லையா, அதை அடங்குனதுமே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் பார்க்குறப்பவே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரேவும். இப்போ எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்தாச்சு. மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. உடைச்சோம்னா மேலே மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப மொறுமொறுப்பாக கடுகடுன்னெலாம் இருக்காது. கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதே போல் நெய் சேர்க்குறதுக்கு பதில் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் நமக்கு மாற்றாக எது தேவை இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி செஞ்சு முடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட அதிகம்தான், அதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.